ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேர் கேட்டேன், என்னோடய கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போட்டதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனுக்கு ரோஸ்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் அப்படியே துளசி அந்த செடி இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அந்த செடி இருக்குது. அப்படியே இங்கே வந்துட்டிங்கன்னா அடுக்குமல்லி பூ இருக்குது. இந்த மழைனாலங்க அப்படியே அடர்த்தியாக நிறையா வந்துடுச்சு. மொட்டு பார்த்திங்கன்னா நிறையாவே விட்ருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். நாங்கள் கூட நினச்சே பார்க்கல. பார்த்திங்களா அங்கே பாருங்கள், பூவெல்லாம் செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்திங்கன்னா நிறையாவே பூ விட்டுருக்கு. இது வேப்ப மரம் அப்படியே ஃபுல்லாக அரைச்சிருச்சு. அப்படியே இங்கே வந்திங்கன்னா எலுமிச்சை மரம், இதுலேயும் அவ்வளோ காய் விட்ருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ காய் விட்ருக்குங்க பூவெல்லாம். அப்படியே இங்கே வந்திங்கன்னா முருங்கை மரம் இருக்குது. நந்தியாவட்ட பூச்செடி. இது பார்த்திங்கன்னா பொமோகிரானட், அது என்னது மாதுளப்பழம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்குது. அப்படியே இங்கே வந்திங்கன்னா நந்தியாவட்ட பூச்செடியெல்லாம் இருக்குது. இங்கே 2 இருக்குது. இது எங்கள் 2மே தாத்தா தான் வச்சார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக துளசிங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இப்போ மாதுளப்பழம். இது பார்த்திங்கன்னா தாண்டியே ஏதோ ஒரு துவையல் அரைப்பாங்க. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இந்த பழம் பேர் கூட எனக்கு வாயில் டக்குன்னு வராதுங்க. அப்புறம் தரல. அதுக்கப்புறம் இங்கே முருங்கை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் இது நவாப்பழ செடியோ என்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு மரம் தான், டக்குன்னு தெரில. சரி வாங்க நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். அங்கேயே செடியெல்லாம் இருக்குது. அப்படியே இங்கே வந்திங்கன்னா இங்கே செம்ம பெருசாக முருங்கை மரம் இருக்குதுங்க. ஏன் இங்கே செப்பல் மாட்டி விட்ருக்காங்கன்னா, செப்பல் மாட்டி விட்டால் நிறையா வளரும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. எங்கள் அப்பா செடி எல்லாமே வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குது. மருதாணி அப்படியே அடர்த்தியாக வளர்ந்துச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே 2 டேபிள் ரோஸை அப்பா ஃப்ளவர் பாட்டில் வச்சுருக்காங்க. இங்கிட்ட ஒரு மருதாணி இருக்குது. அப்படியே இங்கே வந்திங்கன்னா செம்பருத்தி பூங்க அவ்வளோ பூக்குங்க. டெய்லியும் செம்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்மல் செம்பருத்தி தான். இது பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி, எப்போயாவது ஒரு தடவை பூக்கும். அப்படியே வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புங்க மரம் இருக்கும். இது ஒரு சித்த மரம். அப்புறம் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வீடு அங்கே இருக்குது. இது எங்கள் வீட்டோட ஹோம் டூர் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.